ஸோ மக்களே, இன்றைக்கும் ஒரு புது விலாகோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். என்னடா விலாகுன்னு சொல்லிட்டு கடையில் காட்டுறான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, இன்ட்ரோக்கு எதுவும் இல்லை. அதனால் நான் கன்னியாகுமரியில் எடுத்த அந்த வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் வடசேரி டு கிளாம்பாக்கம் தான் நான் இன்றைக்கி போகிறேன். எந்த பஸ்ஸில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே வருது பார்த்தீங்களா? இப்போ நான் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். ஸோ எஸ்எம்எஸ் ட்ராவல்ஸில் தான் நான் வந்து இன்றைக்கி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உள்ள பஸ்ஸோட இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன இருக்குமோ அதே தான் இருக்குது எல்லாமே. இது வந்து 2x1 சீட்டர் டைப் தான் இது. ஸோ மேலே வந்து அப்பர் பர்த் இருக்கும். மேபி இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷம் பழைய பஸ் மாதிரி தான் தெரியுது. அவ்வளோதான் இந்த பஸ்ஸோட இன்ட்ரோ. அவ்வளோதானா பஸ்ஸோட இன்ட்ரோன்னு கேட்காதீங்க. அவ்வளோதான். ஏன்னா நம்ம கொடுக்குற பட்ஜெட் ட்ராவலுக்கு வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. மற்ற வீடியோலாம் வந்து ஸ்நாக்ஸ் தருவாங்க, அது தருவாங்க, இது தருவாங்கலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் புக் பண்ணுறதுனால அதெல்லாம் தரமாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 6 மணி கரெக்டாக கிளம்பிச்சு பஸ்ஸு. 5:40க்கு போட்டிருந்தாங்க. ஏற்கனவே 10 நிமிஷம் லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ இங்கேயே ஒரு 10 நிமிஷம் பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க. இங்கேயே வந்து முக்கால்வாசி சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பஸ்ஸோட ஃபேர் டீட்டெயில்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா, வடசேரி டு சென்னையில் இன்டீரியரில் எந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் 399 தான் வந்து சார்ஜஸ் இருந்துச்சு. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஒரு 20-30 ருபீஸ் வந்து டேக்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்பவே லாஸ்ட் மினிட்ல தான் நான் புக் பண்ணது. ஒரு பஸ் கிளம்புறதுக்கு ஒரு 1 hour 1.5 hours முன்னாடி தான் நான் புக் பண்ணேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அவுட்டரை வந்து தாண்டி பஸ்ஸு போயிட்டுருக்கு. எதுக்காகடா நாகர்கோவில் போனீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, நாகர்கோவிலில் கன்னியாகுமரி போனேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கே தெரியாது. நான் சும்மா போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். நான் ஒரு பைத்தியம் அப்படி தான். போர் அடித்தாக்கா அங்கே சுற்றுவேன், இங்கே சுற்றுவேன், எங்கே சுற்றுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போ நாகர்கோவில் அவுட்டர்லேயே வந்து நல்ல ஸ்பீடு எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பஸ்ஸோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 75 to 80 வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணி தான் போயிட்டு இருந்தாங்க. வீடியோவில் போக போக பார்த்தாலே உங்களுக்கே நல்லாவே தெரியும். என்னால் வீடியோவில் வந்து ஃபேஸ் காட்டி எடுக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. கேவலமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபேஸ் காட்டி எடுக்கல. ஸோ இந்த பஸ் எடுத்துக்கிற ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ரூட்டு தான். இப்போ வள்ளியூர், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் மதுரை கூட உள்ளே போகலை, அவுட்டரில் தான் போவாங்க. மதுரை தான் லாஸ்ட் ஸ்டாப்பிங். அதுக்கப்புறம் வந்து நேராக சென்னை தான் இந்த பஸ்ஸு. அதுக்கப்புறம் ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா விழுப்புரம், திண்டிவனம். ஸோ இந்த ஸ்டாப்பிங்லாம் இருக்குது இந்த பஸ்ஸுக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஏதாச்சும் வெளியே ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க, காரில் போகல, பைக்கில் போகல, ஸோ பஸ்ஸில் தான் ஒரே ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் டேஸில் போகிறதுக்கான பிளான் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து பஸ்ஸோட ப்ரைவேட் கம்பேரிங் டு கவர்மெண்ட் பஸ்ஸோட ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. இதே நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் நம்ம போயிருந்தோம்னாக்கா செமி ஸ்லீப்பர்லேயே வந்து கண்டிப்பாக வந்து 600 ஆகிருக்கும். ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 399க்கு நான் புக் பண்ணது வந்து நான் லக்குன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி வந்து நான் இந்த பஸ்ஸை தான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ 450 500 சம்திங் இருந்துச்சு நேற்றுலாம். ஸோ அப்படி இன்றைக்கி பார்க்க ஒரு 100 ருபீஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதனாலே வந்து எனக்கு ஒரு 200 வந்து சேவ் ஆச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ காலையில் இவங்க கிளம்பாக்கம் போட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5:40க்குனாக்கா கரெக்டாக அதே வந்து 6 o'clock தான் வந்து போட்டிருந்தாங்க கிளம்பாக்கம். ஸோ அந்த டைமிங்க்கு கரெக்டாக போய் ரீச் பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து பஸ்ஸு கடைசி விலாக் முடியும் போது நான் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் இந்த சீனரிஸ்லாம் வந்து அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வள்ளியூர் வந்திருக்கு. ஸோ வள்ளியூர்லேயும் வந்து ஒரு 4-5 பேர் ஏறினாங்க. இங்கேயும் பஸ்ஸு வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க போல். ஸோ ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த பஸ்ஸில் வந்து சவுண்டுன்றதே அந்தளவுக்கு அதிகமாக கேட்கல. பொதுவாக வந்து ஏசி பஸ்ஸில் தான் வந்து சவுண்டு நம்ம அதிகமாக கேட்க முடியாது. பட் இது வந்து நான் ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு தான் அது. இருந்தாலும் வந்து சவுண்ட் அந்தளவுக்கு வந்து ரொம்ப கேட்கல எனக்கு. ஸோ மற்ற பஸ்லலாம் வந்து இந்த ரேட்டுக்கு நான் புக் பண்ணி நான் போயிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த பஸ்லலாம் வந்து ஒரு மாதிரி சவுண்டு வந்து பஸ்ஸு வந்து ஒரு 80 அந்த ஸ்பீடில் தொட்டுச்சுனாலே ஒரு மாதிரி சவுண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பஸ் வந்து 80-85 வரைக்கும் போச்சு. ஆனால் அந்தளவுக்கு வந்து சவுண்டு வந்து என்னால் ஒரு நைட்டில் வந்து பீஸ்ஃபுல்லாக தூங்க முடிஞ்சுது. ஸோ
இப்போ பஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து மதுரை அவுட்டரை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ நானும் இதுக்கு மேலே தூங்கலான்னு தான் பார்க்குறேன். டே டைமில் சுத்தமாக சரியாக தூக்கமே இல்லாததுனால இப்போ நான் அப்படியே கம்முன்னு தூங்க போயிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் வந்து 6 மணி ஆகுது. 6, 6:15 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து கிளாம்பாக்கம் வரப்போகிறாங்க. இன்னும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க சொன்னதை விட ஒரு 1/2 அன் ஹவர் லேட்டு தான். பட் இருந்தாலும் இடையில ரெஸ்ட் ஸ்டாப்பில் வந்து அங்கேயே ஒரு 20 மினிட்ஸ் வந்து பிரேக் போட்டாங்க. மேபி அதில் ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணியிருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் சீக்கிரம் வந்திருக்கும். அது இல்லாமல் டோல்கேட்லேயே வேறு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டாங்க. அது எதனாலன்னு தெரியல. நான் தூங்கிட்டேன், அதனால் என்னால் சரியாக பார்க்க முடியல. ஸோ மதுரைக்கு முன்னாடி அந்த டோல்கேட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருக்காங்க. மேபி எதனா பேசஞ்சர் ஏறினதுனால அந்த டிலே ஆச்சா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. இப்போ நம்ம இறங்க போகிறோம். இறங்கிட்டு பஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். இன்னொரு vlogல நான் உங்களை பார்க்குறேன்.